ஒரு குயிக்கான எளிமையான கலக்கலான ஒரு ரவா தோசை பண்ண போகிறேன். அந்த ரவா தோசை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வீட்டில் செய்யணும் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ரவா தோசை ரெடி ஆகிடும். அது ஊரெல்லாம் வைக்க வேணாம், ப்ரே பண்ணிடலாம். ஸோ அந்த ரவா தோசை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்ன பார்ப்போம். ரவை 1/2 கப்பு, மைதா 1 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு. மைதா 1 கப்பு, ரவை 1/2 கப்பு, அரிசி மாவு 1/4 கப்பு. வேணுன்றவங்க தயிர் ஊற்றிக்கலாம். அதாவது 2 டீஸ்பூன் தயிர் நான் ஊற்றுறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம் இதையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக அதை கலந்துட்டு உப்பு போட்டுட்டு ரவா தோசை வாசம் தெளிக்கிற மாதிரி தெளிக்கணும். தெளிச்சிங்க அப்படின்னா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பாக ரவா தோசை கிடைக்கும். இப்போ அது எப்படி செய்து பார்ப்போம். இதை கருவேப்பிலை இதில் போட்டுறேன், பச்சை மிளகாய் போட்டுட்டேன், அதே மாதிரி இங்கேயும் போட்டுட்டேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், இப்போது 1 கப்பு மைதா மாவு, அதே மாதிரி 1/2 கப்பு ரவை, அரிசி மாவு 1/4 கப்பு. உங்கள்கிட்ட அரிசி மாவு அதாவது தோசை மாவு வந்துச்சுன்னா தோசை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உப்பு தேவையான அளவு, மிளகு ஒரு 4 மிளகு, சீரகம் கொஞ்சம் மிளகு போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் தண்ணி ஊற்றி கரைச்சிடுறேன். நல்லா பசிச்சுட்டு இதை தண்ணி ஊற்றி நான் கரைச்சிடுறேன். தண்ணி மாத்திரம் எவ்வளோ ஊற்றுன்னு பார்த்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். நல்லா பசிஞ்சு விட்டுட்டு என்ன பண்ணுறேன், தண்ணி ஊற்றிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு திக்காச்சு அப்படின்னா ஒரு எடுத்து வச்சு நீங்கள் சுடும்போது திக்காச்சுன்னா திருப்பி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பர், இதுதான் அதோடைய பதம். அது தவா சாதாரணமாக ஒட்டிச்சு அப்படின்னா, ஒட்டுற மாதிரி இருந்துச்சு தோசை அப்படின்னா, வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா ஒட்டாது. கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வெங்காயத்தை தேய்ச்சிங்கன்னா அந்த தோசை அந்த கல்லில் ஒட்டாது, அழகாக திரும்பி வரும். இது அதுலேருந்து பதப்படுத்தின ஒரு தோசைக்கல். ஒன்றே இந்த கல் வந்து சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா சுட்டுடுச்சு. என்ன பண்ணலாம், கொஞ்சம் மாவு ஊற்றி பாருங்கள் ஒரு பக்கத்தில். ஸோ நல்லா கலக்கிறேன். திருப்பியும் திக்காயிடுச்சு நான் சொன்னேன், திருப்பி நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தோசை விடலாம். தோசையை சுட்டு போடலாம். எண்ணெய் விட்டுலாம். நல்லா செவந்து வரட்டும். செவந்த பிறகு நம்ம திருப்பலாம். அது 2வது பக்கம், அதாவது திருப்பி போடணும்னு கிடையாது, செவந்து அப்படியே மடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அழகாக வெந்துட்டு இருக்கு. மெலிசாக விடணும், திக்காக விடக்கூடாது. மெலிசாக விட்டிங்கன்னா தான் அந்த கலர் அழகாக வரும், இந்த லைட் கோல்டன் கலரில் வரும். இது கூட வேர்க்கடலை சட்னி அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னியோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் பூண்டு மிளகா அப்படி ஒரு கலக்கலான ஒரு சைட் டிஷ் இதுக்கு. பூண்டு மிளகா அப்படியே ரொம்ப அருமையாக போகும். பூண்டு மிளகா அப்படின்னு சொல்லும்போது மிளகாத்தூள், பூண்டு இடித்து போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு இதை எல்லாத்தையும் தாளிச்சிட்டேன். மிளகாத்தூள், அந்த பூண்டு, உப்பு போட்டு தாளிச்சிட்டு அப்படியே எடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த ரவா தோசைக்கு சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. ரவா தோசைக்கும் பூண்டு மிளகா அப்படிக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் ஆக்சுவலாக.
சூப்பரான ரவா தோசை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்களுக்கு கமெண்ட் கொடுங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோட பார்க்க வேண்டும். இதே பொறுத்து தாமோதரன். நன்றி, வணக்கம்.